கம்பனை பற்றி பேசுவதற்கு குறைந்தது ஒரு நாள் தேவைப்படும். காலை மாலை சிறிய இடைவேளை. ஆனால் நீங்கள் எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் பேசலாம் என்று எங்களுடைய ஐயா சொன்னார். ஆனால் அரை மணிக்குள் முடித்துக் கொள்ளுங்கள். அது முன்னால் எனக்கு கொடுத்த கட்டளை. நானும் நேரத்தை ஒரு பொன் போல கருதுவன் தான். எனவே அதுக்கு தகுந்த நல்ல ஒரு நூலை எழுதியிருக்கிறார். நல்ல எழுத்தாளர். சொல்லுங்க சார். அதுக்காக ஒரு 1/4 மணி நேரத்தில் வந்துட போகுது. அப்படியா? ஏதோ எப்போ போதும்னு நினைக்கிறீங்களோ அப்போ நான் முடிச்சுப்பேன். இதான் நான் பேச்சுக்கலை ஒரு 30 ஆண்டு காலம் கற்றுக் கொடுத்தேன். நானும் பாப்பையாவும். அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த பாடம் மாணவர்கள். இந்த நூல் வணக்கம் வணக்கம். என்ன தலைப்பில் பேசலாம், இதுக்கு என்ன தலைப்பு வைக்கலான்னு இதான் ஐயா எழுதிய நூல் கம்பன் கருணை. அதான் நான் இந்த கம்பன் கருணை கருத்துரை அப்படின்னு சொன்னேன். எல்லாம் காக்கான்னு வரட்டுமே அப்படின்னு. ஏன்னா கண்டனன் கற்பினு கனியை கண்களால் இந்த உலக புகழ்பெற்ற வரி கம்பராமாயணத்தில் வருது. எல்லாம் காக்கான்னு 4 கா வரும்போது இது ஒரு கா வரட்டுமே, இப்படி நல்லா இருக்குமே என்று சொல்லி இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்தேன். இது தேர்ந்தெடுத்து பேசுவதற்கு நிறைய நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த விரைவு கருதி இந்த புத்தகத்தை பற்றி 310 பக்கம் உள்ள இந்த புத்தகத்தை பற்றி 2 வரியில நான் பேசி முடித்து விடலாம். இவ்வளவு ஒரு மணி நேரம் பேச தேவையில்லை. இது ஒரு அருமையான புத்தகம், அனைவருக்கும் புரிகிற புத்தகம். இதுதான் திருக்குறள் மாதிரி. இந்த 2 வரி தான் நான் சொல்லி அழகமாக இது போதும்னு நினைக்கிறேன். இதோட முடிச்சுக்கலாம்னா அது அப்புறம் டீ வேற இருக்கு, வடை வேற இருக்குங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் அதன் மேலே பயணிக்கலாம். இந்த அனைவருக்கும் அதை புரிகிற புத்தகம்னு நான் சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நிறைய விருதுகள்லாம் ஐயா வாங்கிட்டு வராங்க, பலர் வாங்கிட்டு இருக்கீங்க. எனக்கு தென்கட்சி சுவாமிநாதன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் என்னுடைய கல்வெட்டு புத்தகத்தை 480 பக்கம் உள்ள ஒரு புத்தகத்தை அமைச்சர் அன்பழகன் தலைமையில் ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியிட்டார். அப்போது அந்த புத்தகத்தை பற்றி சொன்னார். அழகேசன் தலையெழுத்தை கூட படித்து விடலாம், ஆனால் அழகேசன் கல்வெட்டு புத்தகத்தை படிக்க முடியாது. அவ்வளவு எளிமையானதாக இல்லைன்னு. இந்த புத்தகம் அப்படி இல்லை, மிக எளிமையான ஒரு புத்தகம். எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சாதாரண மக்களுக்கும் கம்பராமாயணம் என்கிற பெரிய இதிகாசத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் முதலில் இந்த ஒரு நூலை படித்து விட்டு சென்று விடலாம். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரத்திற்கு முழுமையாக செலவழித்தால் இதை நாம் வெற்றிகரமாக முடித்து விடலாம். எப்போது முடியும் என்று இருக்காது. அவ்வளவு ஒரு தொடர்கதை படிப்பது போல, ஒரு நாவல் படிப்பது போல ஒரு விறுவிறுப்பாக இருக்கிறதை பார்த்தேன். மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. இந்த நூலை ஒரு தனித்துவமிக்க நடையால், சொல்ல ஆற்றலால், சொல்ல அழகால் அமைத்திருக்கிறார். இந்த கூட்டம் ஆரம்பிக்கிற போதே என்னுடைய அண்ணார் ஆறுமுக அண்ணார் சொன்னார் தலைவரை பார்த்து, எங்கிருந்து தான் உங்களுக்கு அந்த சொல்லு வருதோன்னு ஞாபகம் எனக்கு இருக்கு. அதுபோல இவருக்கு அந்த சொல்லாற்றல் எங்கிருந்து வருகிறது என்றே தெரியவில்லை. அவ்வளவு எல்லாருக்கும் இது புரிகிற மாதிரி இப்படி ஒரு நல்ல நூலை எப்படி எழுதி முடித்தார், எவ்வளவு காலம் எடுத்தது என்பது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்தது. டால்ஸ்டாய் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ரஷ்ய பேரறிஞர். வார் அண்ட் பீஸ் அப்படின்னு ஒரு புத்தகத்தை எழுதினார். 1225 பக்கங்கள் உள்ள அந்த புத்தகத்தை எழுதினார். அந்த புத்தகத்தை எழுதி முடித்த உடனே, எப்படி எழுதினீர்கள், யார் உங்களுக்கு உதவி செய்தார்கள், என்ன, எப்படி, யாரால் எழுதினீர்கள் என்று எல்லோரும் சூழ்ந்து கொண்டு கேட்டார்கள் டால்ஸ்டாயிடம். அப்போது அவர் சொன்னார்,
இதற்கு எல்லாம் மூல காரணம் என்னுடைய மனைவிதான் அப்படின்னா தலைவர், பேரவைத் தலைவர் கை தட்டுகிறார். என்னடா இதுக்கு போய் கை தட்டிட்டோமே அப்படின்னு இப்ப நினைப்பார் பாருங்க. டால்ஸ்டாயிடம் யார் எழுதினார், எப்படி எப்படி மனைவிதான் காரணம் என்றார். உடனே அவர் ஒரு முரண் நகைச்சுவையாளர். முரண் கேட்ட உடனே சிரிக்க முடியாது சில நகைச்சுவைகளால். இப்ப நான் ஒரு புது கவிதை சொல்றேன் பாருங்க. கிழவியை பார்த்து குட் மார்னிங் சொன்னேன், கிழவியை பார்த்து குட் மார்னிங் சொன்னேன், ஓடி போகலாமா என்றாள். அவ்வளவுதான். இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸ்ல சிரிக்கிறீங்க. சில நகைச்சுவை கேட்ட உடனே சிரிப்போம், சில நேரம் ஆழ்ந்து யோசிச்ச பிறகுதான் சிரிப்போம். டால்ஸ்டாயினுடைய நகைச்சுவையும் அப்படித்தான். முதல்ல புரியாது, விளங்காது, கடைசியில் தான் விளங்கும். இந்த புத்தகத்தை எழுதுவதற்கு காரணம் என் மனைவிதான். 1225 பக்கங்கள் உள்ள இந்த புத்தகத்தில் முதல் பக்கம் எழுதும் போது கோபித்துக் கொண்டு போனாள். கடைசி பக்கத்தின் கடைசி வரியை எழுதும் போது திரும்பி வந்தாள். எனவே எல்லா புகழும் அவருக்கே அப்படின்னார். அதுபோல நம்முடைய படைப்பாளி நூலாசிரியரை நாம் சொல்ல முடியாது. ஒரு பேச்சுக்காக சொன்னேன். அவ்வளவு ஆச்சரியமாக இருந்தது இந்த புத்தகத்தை. அந்த நடை நடை பார்க்கிற போது, கேட்கிற போது, சிலருக்கு மட்டும்தான் பேச தெரியும், சிலருக்கு மட்டும்தான் எழுத தெரியும், சிலருக்கு பேசவும் தெரியும், எழுதவும் தெரியும். மற்றும் சிலருக்கு பேசவும் எழுதவும் கவிதை பாடவும் தெரியும். ஆனால் நம்முடைய பேரவைத் தலைவர் அவர்களுக்கு மட்டும்தான் பேசவும் எழுதவும் கவிதை செய்யவும் அதோடு சேர்த்து கல்வியாளராகவும் பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு தெரிந்திருக்கிறது. ஐயாவுடைய எழுத்து நடை அடுக்கு நடையாக பல வேளைகளில் இந்த நூல்கள் இருக்கின்றன. எளிமையாக இருக்கிறது, முன்ன சொன்ன மிடுக்காக இருக்கிறது, படிப்பவர்களை ஈர்ப்பதாக இருக்கிறது, படித்தவர்களை கவர்வதாக இருக்கிறது. படிப்பவர்களை ஈர்ப்பதாகவும் படித்தவர்களை கவர்வதாகவும் இருக்கிறது. நிறைய சொல்லலாம் இந்த நூலுக்குள்ள. ஒரு 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 நடைய ஒரு வரியை சொல்கிறேன். இந்த கம்பராமாயணத்தில் 2 பேர் முக்கியமானவங்க. அது யாருன்னு சொல்ல வர. அப்ப சொல்றாரு, தொழுவதற்கு ராமன், தொல்லைக்கு ராவணன். அவ்வளவுதான். இந்த 2 தான். இந்த 2 படைப்பாளியை பற்றி அறிவு கொடுக்கிறார். தொழுவதற்கு ராமன், தொல்லைக்கு ராவணன். இந்த நடையில எப்படி நேரம் அந்த மூளையில போய் அப்படி அடிக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கூனியை தெரியும், கைகையை உங்களுக்கு தெரியும், என்ன சூசகம் நடந்ததும் தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். விதைத்த கூடி சென்று விட்டாள், விதைத்த கூடி சென்று விட்டால் பதைத்த கைகையை பழிக்கு ஆளாளாள், பழிக்கு ஆளானாள். எல்லாம் 2 வரியில. நான் நிறைய சொல்லலாம், பக்கம் பக்கமா சொல்லிட்டு இருக்கிறது நல்லது இல்லை. அதுக்கு பிற்பாடு இலக்குவனை பற்றியும் அடுத்து கும்பகர்ணனை பற்றியும் ஒரு இடத்துல பேச்சு வருகிறது. அந்த பேச்சு வருகிற போது கும்பகர்ணனை பற்றி நிறைய எழுதியிருக்காரு. 43 பக்கம் எழுதியிருக்கிறார். அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவன் தூங்குனா எழுப்ப முடியாது, 1000 யானைகள் வேணும், 100 தேர்ப்படைகள் மேல ஓடுனாதான் கும்பகர்ணன் எழுந்திருப்பான். எல்லாரும் கேள்விப்பட்ட செய்திகள் தான். இவர் எழுதுறாரு, லக்குவனோடு ஒரு போர் கும்பகர்ணனுக்கு. அதை எழுதுறாரு ஐயா. இமயமலையை கிள்ளி எடுத்த கும்பகர்ணனுக்கு இலக்குவனை அள்ளி எடுக்க முடியவில்லை. கிள்ளி அள்ளி எல்லாம் அண்ணா, கலைஞர், இதெல்லாம் அந்த வசனத்துல கண்ணதாசன் இவங்களுடைய எழுத்து நடை இவருக்குள்ளார ஒளிந்திருக்கிற ஒரு எழுத்தாளர் மிக பிரபலமானவராக வளர வேண்டும், படைப்பாளியாக மாற வேண்டும் என்று சொன்னார். சொற்களால் படிப்பவர்களை சொக்க வைக்க வேண்டும். அந்த வகையில் நம்முடைய ஆசிரியர் அவர்கள் நல்ல ஒரு சொக்கநாதராக இருந்தார் என்பதை நான் முதல்ல மதுரை இருந்ததுனால சொக்கநாதர், சொக்க வைக்கக்கூடிய எழுத்து நடை இருந்ததுனால அப்படி சொல்லலாம். மகாதேவின்னு ஒரு படம் பார்த்தேன், நீங்களும் பார்த்திருப்பீங்க. எம்ஜிஆர் நடித்த ஒரு படம். அந்த படத்தில் PS வீரப்பா வில்லன்,
அந்த வில்லன் கேரக்டர்ல ரொம்ப அசத்திருப்பார், சிரித்திருப்பார். அவரை மாதிரி இன்னும் யாரும் சிரிக்க முடியாது. PS பேசலாம் எப்படி வேணாலும், அதுபோல பேச முடியாது. அதான் அடைந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவி. இவ்வளவு உலக புகழ் பெற்ற ஒரு வசனம், எல்லாருக்கும் தெரியும் இந்த வசனம். அது மாதிரி அந்த படத்துல ஒரு காட்சி, அந்த காட்சி என்னன்னு கேட்டீங்கன்னா கற்பழிப்பு காட்சி. எம்ஜிஆர் இல்லாத நேரத்தில் எம்ஜிஆருடைய மனைவி இருக்கிற வேளையில PS வீரப்பா வருவார், அவரை வெளியில் அனுப்பிச்சுட்டு உடனே பாருங்க எவ்வளவு ஒரு, நான் தான் அந்த வார்த்தையை அந்த சொல்லை சொன்னேன், சொல்லக்கூடாது, மானவங்கம் அப்படி சொல்லலாம். அது கண்ணதாசன் கதை வசனம் அந்த படத்திற்கு, பாடலும் கதை வசனமும் அவர் எழுதியிருக்கார். அருமையான வசனகர்த்தா, நல்ல கதை வசனம் எழுதும், நல்ல எழுத்தாளர், ஐயா போட்டு எழுதக்கூடிய ஒரு ஆள். அந்த படத்துல ஒரு வசனம் எழுதியிருப்பார். நானும் கூட இங்க ஒரு ஓரிரு சொல்லியிருப்பேன். அதை எழுதியிருப்பார். அங்கிருந்து நேரா அந்த பெண்ணிடத்திலே PS வீரப்பா சொல்லுவார், உன் கணவன் இல்லை, இணங்கு. அதான் வார்த்தை, ஆரம்ப வார்த்தை. உடனே சொல்லுவார், முடியாது முடியாது முடியாது. எல்லா படத்திலையும் கேட்ட ஒரு வார்த்தை. உடனே இவர் சொல்லுவார், நீ இணங்கவில்லை என்றால் அடுத்தபடி பாருங்க வசனம், மஞ்சள் அழியும், மணக்கயிறு பறிபோகும், மணவாளன் பிணமாவான், நீ தனியாவாய், எனக்கு கனியாவாய். அழகா சொல்றான் பாருங்க அந்த வார்த்தை. மஞ்சள் அழியும், மணக்கயிறு பறிபோகும், மணவாளன் பிணமாவான், நீ தனியாவாய், எனக்கு கனியாவாய் அப்படின்னு கண்ணதாசன் எழுதின இந்த வரியும் PS வீரப்பா உச்சரித்ததையும் நான் பார்க்கிற போது இது போன்ற ஒரு எழுத்து நடையை நூலாசிரியரிடத்தில் இருந்தும் பார்த்தேன். காரணம் என்னவென்று கேட்டீர்கள் என்று சொன்னால், கண்ணதாசனை MPhil பட்டத்திற்கு ஆய்வு செய்தவர். அதனால் அந்த கண்ணதாசனுடைய எழுத்து போக்கு எல்லாம் அவரை அண்டி இருந்தது. அதான் இந்த நூலுக்குள் பெரிய சிறப்பான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, எதிர்நிலை கம்பராமாயணத்தில் எதிர்நிலை கதாபாத்திரங்கள், வில்லத்தனமான ஆட்கள், நல்லவன் இல்லை, நல்லவனுடைய சேத்தாளி கூட்டாளி. அந்த கதாபாத்திரங்களான ராவணன், கும்பகர்ணன், வாலி, கைகை, தாரை ஆகியோரின் கருணை முகங்களை நூலாசிரியருடைய வெளிப்படுத்துகிற விதம் இருக்கிறதே அற்புதமானது, பாராட்டக்கூடியது, வேறு எவரும் சொல்லாதது. அதான் மிக முக்கியம். மாதவியெல்லாம் இப்பதான் நம்ம திராவிடர் கழகத்து ஆட்கள், பகுத்தறிவு சிந்தனைவாதிகள் வந்த பிறகுதான் அந்த பெயர் வருகிறது. மற்றபடி வரவே இல்லை. கண்ணகி கற்பில் சிறந்தவர், மாற்றம் இல்லை. ஆனால் கண்ணகி இடத்தில் கணவன் காணவில்லை, கணவன் போய்விட்டான் என்று இருந்த நேரத்தில் அவன் எப்போது வருவான், எப்போது வருவான், அப்படி வருவானா, இப்படி வருவானா என்ற ஒரு ஏக்கம் கண்ணகிக்கு இருந்தது. ஆனால் ஒரு படபடப்பு, பரபரப்பு, பரிதவிப்பு எல்லாம் மாதவி இடத்தில் இருந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக பிறப்பால் விலைமாதர் குடும்பத்தில் பிறந்து தான் பெற்றெடுத்த கோவலன் மகளை கற்புக்கினிய கண்ணகி மகள் இவள் என்று சொன்னதில் இருக்கிறது. எனவே விலைமாதர் குலத்தில் பிறந்திருந்த போதிலும் ஒரு கலைமாதாக கற்புக்கரசியாக வாழ்ந்த மாதவியே சாலச் சிறந்தவள் என்று மூவாவும் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இன்னும் பல பேரும் சொல்லி இருப்பதை போல இவர்கள் இந்த ராவணன், கும்பகர்ணன், கைகேயி, தாரையை பற்றி எழுதுகிற போது நான் முதல் படிக்கிற போது நெஞ்சு நெக்குருகினேன். எப்படி இவர் இப்படி எழுதுகிறார் அப்படின்னு பார்த்தேன். மிகச்சிறப்பாக இருந்தது. அப்புறம் இன்னும் இதுக்குள்ளார இன்னொரு புது செய்தி நான் பார்த்தேன், கண்டேன். வேல்முருகன் மாப்பிள்ளை கம்பராமாயணத்தில் கொஞ்சம் ஆழ்ந்த ஈடுபாடு இருக்கிறதுனால ஒருவேளை அவர்கள் படித்திருக்கலாம். அதாவது குடும்ப ஒற்றுமை என்ற பெயரில் பாச பிணைப்பு என்ற கோர்வையில் உறவுகளை கருணை கண் கொண்டு பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில், நல்ல கவனிங்க, உறவுகளை கருணை கொண்டு பார்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் பெறாத பிள்ளைகளை பெற்ற பிள்ளைகளாக பாவிப்பது கம்பராமாயண காலத்தில் ஒரு பண்பாடாக இருந்தது. புரியுதா நான் சொல்றதுல? ஏதாவது குழப்பம் இருந்தால் இன்னொரு தடவை இம்போசிஷன் மாதிரி நான் சொல்றேன். தான் பெறாத பிள்ளைகளை பெற்ற பிள்ளைகளாக பாவிப்பது கம்பராமாயண காலத்தில் ராமன் இப்பதான் சொல்லி முடிச்சாச்சு. அவன் யாருடைய மகன்? கோசலை மகன். ஆனால் கைகேயின் மைந்தன் ராமன், கோசலை மைந்தன்.
கைகேயினுடைய மகன் இல்லை. இருந்த போதிலும் அன்பின் மிகுதியால் பாச பிணைப்பால் கைகேயி இப்படி கூறுவாள், ராமரை மகனாக பெற்ற எனக்கு தொல்லைகள் வருமோ துன்பம் வருமோ. தான் பெறாத பிள்ளை, ஆனால் அப்படித்தான் பிரிதொரு இடத்துல கோசலை கூறுவாள். கோசலையினுடைய மகன் ராமன். பிரிதொரு இடத்தில் கோசலை கூறுவாள், பரதனை மகனாக பெற்ற எனக்கு குவலயத்தில் என்ன கவலை. பரதனை மகனாக இவள் பெறவில்லை, அது கைகேயி. இது இப்படி சொல்ற. அடுத்த இடத்துல இன்னொருத்தி சுமத்திரை சொல்கிறாள், தான் பெற்றெடுத்த இலக்குவனை பார்த்து, இனிமேல் உனக்கு தாய் சீதை, தந்தை யார்? ராமன். தந்தை ராமன் என்கிறார். இதெல்லாம் நீங்க பார்க்கிற போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொந்தமாக இப்ப சொன்ன பார்த்தீங்களா, பெறாத பிள்ளையெல்லாம் தன் சொந்த பிள்ளையாக பாவித்து சொல்கிற பழக்கத்தை எனக்கு இது நான் ஒரு 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கிற போது கடைக்கு போவேன், நகை கடைக்கு அப்பா கூட. அப்ப வயசான சில பெருசுகள்லாம் வரும், வந்துட்டு என்னை பார்த்துட்டு, இவன் தான் நம்ம புல்லாண்டானாம்பாங்க, இவன் தான் நம்ம புல்லாண்டானாம்பாங்க. எனக்கு 7 வயசுல என்ன தெரியும், 2வது 4வது 3வது படிக்கிற போது நம்ம புல்லாண்டானான்னு கேட்பாரு. நானும் தலையாட்டுவேன், அவரும் தலையாட்டுவார். அப்புறம் விரைவு தெரிஞ்சிரு. பிஏ படித்தோம், எம்ஏ முடித்தோம், எம்ஃபில் படித்தோம், பிஹெச்டி முடித்தோம். பிஹெச்டி முடிச்சுட்டு கல்யாணம் புதுசாக பண்ணி முடிச்சுக்கிட்டு சேலத்தில் ஒரு குக்கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்கேன். அங்கே எல்லாம் பெருசுங்க தான், எல்லாம் பெரிய ஆம்பளை அப்படிம்பாங்க. அவங்க தான் இருந்தாங்க. அவங்க என்ன பார்க்காம பக்கத்தில் இருக்கிற என் பொண்டாட்டியை பார்த்து பெருமூச்சு விட்டு, இதான் நம்ம பொண்டாட்டியான்னாங்க. எப்படி இருக்கும் பாருங்க அந்த நேரத்தில். இல்லைங்க இது ஏன் பொண்டாட்டி, அவங்க வெள்ளத்தையா பேசுறாங்க. இருந்தாலும் நமக்கு அந்த வார்த்தைகள்ல இருக்கிற அந்த 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 பத நோக்குன்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அதை சரியாக நாம் கண்காணிக்க வேணும். அப்பதான் கல்யாணம் ஆனது. அதனால எனக்கு அது சுரீர் என்று பட்டது. அது மாதிரி இங்க எல்லா பிள்ளைகளையும் தன் பிள்ளையாக பாவிக்கிறார்கள். குடும்ப ஒற்றுமை கருதி கம்பராமாயணத்துல உயர்நிலை கதாபாத்திரங்கள். கைகேயும் அப்படித்தான் நினைச்சிருந்தா. தாயினும் சிறந்த தாயள் அப்படின்னு சொல்றார் கம்பராமாயணத்துல அவளை. அதுக்கு ஆசிரியர் விளக்கம் எழுதுறார். தாயள்னா யாரு? விளக்கம் அருமையா எழுதியிருக்கிறார். தாயள்னா யாருன்னா, பிள்ளைகள் மீது, பெற்ற பிள்ளைகள் மீது பரிவு காட்டுகிறவர். சரிதான். சிறந்த தாயள்னா யாருன்னா, பெறாத குழந்தை இடத்திலே பரிவு காட்டுகிறவர்கள் எவ்வளோ அவளே சிறந்த தாயள் அப்படிங்கிறார். அதுக்கு விளக்கம் பாருங்க. உரையாசிரியர் மாதிரி ஐயா அவர்கள் கொடுத்த இந்த விளக்கம் ஒரு பரிமேலழகர் உரை மாதிரி, பூவா அவர்கள் கொடுத்த உரை மாதிரி எனக்கு தெரிந்தது. மிக அருமையாக இருக்கிறது. அதனால இந்த ராமனுடைய இதுல நான் உங்களுக்கு வரிசையாக சொல்லிக் கொண்டு வந்திருக்கிறேன். முதல்ல ராமனுடைய கருணை தான் இந்த புத்தகத்தில் மிகவும் முக்கியமாகவும் பரவலாகவும் பேசப்பட்டிருக்கிறது. இந்த கம்பராமாயணம் என்கிற இந்த நூலில் கருணை மிகுந்த ஒரே கதாபாத்திரம் ராமன் ஒருவனே. அவன் அடிச்சுக்க முடியாது, வேற எவனும் முடியாது. அவனுடைய உருவமும் கருணை, முகத்திலும் ஒரு கருணை, அருள் வெள்ளம், முகச்சிரிப்பு, புன்முறுவல் எல்லாம் நீங்க பார்க்கலாம். அதுபோல கருணையை கொன்ற ஒரே கதாபாத்திரம் கைகேயி தான் இந்த புத்தகத்துக்குள்ளார இடம்பெற்றிருக்கிறது. கருணையை கொண்ட அழகாக அவர் தருகிறார். பிடிந்தால் பட்டாபிஷேகம் என்று இருக்கிற நேரத்தில் அசோகவனம் மிகவும் ஒரு மாதிரியாக இருந்த பிறகு இருப்பது போல இல்லாமல் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லா ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்கிற எண்ணத்தில் கோசலை உள்ளிட்ட அனைவரும் குதூகலமாக இருக்கிறார்கள். அந்த விடியா மூஞ்சி கூறி வருகிறாள். கைகேயி சூழ்வினை கைதி ஆகிறாள். உடனே என்ன நடக்கிறது நமக்கு தெரிந்த விஷயம்தான். தசரதன் சூழ்வினை கைதி ஆகிறான், அவள் வரம் பெறுகிறாள், எல்லாம் தெரிந்தது. அப்ப வந்த வரிகள் எல்லாருக்கும் யாரும் மறக்க கூடாது. ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனே ஆள நீ போய் தாழிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டில் வாவென இயம்பினன் அரசன் என்றாள் அப்படின்னு இத சொல்றாங்க. இது சொன்னா
நாம் என்ன நினைப்போம்? இப்போ நாம ராமனா இருந்தால் என்ன நினைப்போம்? நீ தாயா பேயா அப்படிதான் நம்ம நினைப்போம் அந்த இடத்துல, இல்லை நாயா என்று. இந்த மூன்று தான் நாம் நினைப்போம். விடிந்தால் மகிழாபிஷேகம் நடக்க இருக்கிற நேரத்தில் நீ ஒரு வேஷக்காரி. கருணையில் ரொம்ப உச்சகட்டம். எனக்கு ஒன்றும் தேவையில்லை, என் தம்பி பெற்ற செல்வம் அடியவேன் பெற்றதென்றோங்கிறான். இப்படி ராமனுடைய ரொம்ப அந்த கருணை முகத்தை இன்னொரு இடத்துல சொல்லிட்டு நான் ராவணனுக்கு தாவி விடுகிறேன். 14 வருஷம் கழிச்சுத்தான் அவனுக்கு மறுபடியும் பட்டாபிஷேகம். வனவாசம் முடிந்து வருகிறான். கம்பராமாயணத்திலே நம்ப முடியாத காட்சிகள் பல உண்டு. அதிலே ஒன்றுதான் 14 வருஷம் கழித்து இறந்து போன தசரதன் மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறான். வருகிறான், நேரடியாக ராமனிடத்திலே பார்க்கிறான். மகனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேள். ஏற்கனவே வரம் கொடுத்து தான் மாட்டிக்கிட்டான். மறுபடியும் கேட்கிறான் மகனிடத்துல, பிரியமான மகனே, அழகான மகனே, ராமனே, சுந்தரனே, உனக்கு என்ன வரம் வேண்டும் கேளுகிறான். அவன் கேட்ட வர இருக்கு பாருங்க, 2 வரி அப்படியே செய்யுள்ல சொல்றோம் பாருங்க. புரியுதான் பாருங்க, புரியலன்னா நான் உடனே உரைநடையில சொல்றேன். தீயள் என்று நீ துறந்த தெய்வமும் மகனும் தாயும் தந்தையுமாய் வரம் தருகவென தாழ்ந்தான்னா விழுந்துட்டான். நீ தீயள்னு சொன்னியே, கைகையே 14 வருஷம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்களே, இதுவரையிலும் எங்கேயுமே எந்த நிகழ்ச்சியிலுமே கலந்து கொள்ளாம இருக்கிறாங்களே, அவளை மறுபடியும் தாயும் தந்தையுமாக, தந்தை நீ போயிட்ட, வேலோகம் போயிட்ட, தாயாதான வைக்கணும், தாயும் தந்தையுமாக நான் அவனை கருத வேண்டும், அவன் எனக்கு தம்பியாக வேண்டும் பரதன்கிறான். இதெல்லாம் யாரால கேட்க முடியும்? நினைத்து பார்த்தாலே பூரிக்கிறது. இந்த செய்தியை ஆசிரியர் நமக்கு சரியாக அடையாளப்படுத்தி இருக்கிறார். பெருங்கருணைக்கு, ராமனுடைய பெருங்கருணைக்கு எடுத்துக்காட்டாக. அது மட்டுமன்று, கடைசியிலே எழுதுகிறார் ஆசிரியர், இதனால் கைகேயினுடைய பாவமும் மன்னிக்கப்படுகிறது என்று எழுதுகிறார். கைகை எல்லாம் இந்த கம்பராமாயணத்தில் பரிகாரம் இல்லாத கதாபாத்திரமே இல்லை. ஆசிரியர் எவ்வளவு நுணுக்கமாக ஆராய்ந்து பார்த்திருக்கிறார் பாருங்க. எல்லாருக்கும் ஒரு பரிகாரம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால கும்பகர்ணனை அடுத்து பார்க்கிற போது அவன் இறுதி வரையிலும் அண்ணன் வீடனோடு அன்பாக இருந்தானே தவிர கட்சி மாறிடவில்லை. ராவணன் இடத்தில் கும்பகர்ணன் இருந்தானே தவிர வீடனன் போல ராமன் பக்கம் சாய்ந்திடவில்லை. அவன் பேசுறான்னா, நீ சாதாரண ஆள் இல்லை, நீ வெற்றி பெற்றெடுத்த திருமேனி. பாருங்க வசனம் கம்பராமன் எழுதுறான். கம்பராமாயணத்துல வெற்றி ஒரு உருவம் வேணுச்சான். அது யாருன்னா அதுதான் நம்ம ஆள். அப்படிப்பட்ட வெற்றி பெற்றெடுத்த திருமேனி ராவணன்னா, முக்கோடி வாழ்நாளும் உயர்ந்தருடைய பெருந்தவ முதல்வன். அப்படிப்பட்ட ஆளு நான் சொல்றதை கேடு, சீதையை விட்டுவிடு, சிறுமைத்தனத்தை மறந்துவிடு என்று சொல்றான். கேட்கவில்லை. அப்புறம் சொல்றான், போரில் நான் இறந்துடுவேன், இந்திரஜித்து மாண்டிடுவான். பின்னால நடக்க போறத முன்கூட்டியே சொன்ன ஒரே கதாபாத்திரம் நம்முடைய கும்பகர்ணன் தான். கல்யாணம் நடக்க போது சிலப்பதிகாரத்தில் மனையறம் படுத்த காதையில முதல்ல போன உடனே அங்க என்ன வாழ்த்துறாங்க, காதலர் பிரியாமல் கவவுக்கை நெகிழாமல் தீது அருக என சின்மலர் கொடுதூவி. அப்படின்னாலே என்ன அர்த்தம்? தப்புன்னு அர்த்தம். பின்னால ஏதோ தீது கல்யாணம் பண்ணிக்கிற போது இப்படி வாழ்த்தலாமா? 2 பேரும் அடிச்சுக்காம முடிச்சுக்காம, தூக்கு மேடையில் யாரும் போகாம, வேற எதுவும் சாப்பிடாம இருந்து நல்லபடியா நீங்க இருந்து அப்படி பேசக்கூடாது என்பதை கற்றுக் கொடுத்த மாபெரும் குடிமக்கள் காப்பியம் நமக்கு சிலப்பதிகாரம். இப்படித்தான் வாழ்த்து, இப்படித்தான் இருக்கணுங்கிற மாதிரி வாரல் என்பன போல் கைமறித்து காட்ட படிச்சிருப்போமே நாம உள்ளார. அது மாதிரி பின்னால என்ன நடக்க போகுது? இந்திரஜித்து காத்து சொல்றான் அவங்க அப்பாவிட்ட, என்னப்பா இந்த நேரத்துல போய் நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களாப்பா, கட்ட பஞ்சாயத்து எனக்கு தான் வைக்கணும், நீங்க போய் இன்னொரு என்னப்பா இது வேண்டாப்பா சொல்லி பார்க்கறான், கேட்கல. கும்பகர்ணன் கூடி பார்க்கிறான், கேட்கவில்லை.
எவ்வளவு பேசுவது மாறுமேடை பேணுவது காமம் கூசுவது மாறுடே நன்று நம் கொற்றம் அடிக்கிறான் பாரதி மாதிரி என்னென்னமோ பேசுறான். இதே கருத்துல கேட்கவில்லை. இப்படி இருந்தும் கூட அவன் என்ன சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, ராவணனை நேரடியாக கண்டித்து விட்டு கடைசியில் தன் அண்ணனை எது சொல்லியும் கேட்கவில்லை என்று சொல்லி போருக்கு செல்கிறேன் என்று சொல்லி கூறு கூறாக செத்து அடித்து மாண்டு விடுகிறார். இதுதான் கும்பகர்ணன். அப்படி மாழ்வதற்கு முன்னாலே அவனுடைய கருணையில சொல்றான் பாருங்க ஒரு வாசகா. என்ன அற்புதமான வரி பாருங்க. இதை நாம் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய வரி. கம்பராமாயணம் அழகாக ஆசிரியர் அடையாளப்படுத்தி இருக்கிறார். ராமன் சீதையை விட்டு பிரிந்தது சீதையின் தவறு இல்லை, ராமன் மீதும் தவறு இல்லை. ராவன் சீதையை தூக்கி சென்றது ராவணன் மீது தவறு இல்லை, சீதையின் மீதும் தவறு இல்லை. நதியின் சொல்றாரு பாருங்க, நதியின் பிழை இன்று நரும் புனல் இன்மை. நதியில வெள்ளத்துல என்னைக்கு நம்ம தண்ணி பார்த்துருக்கோம், அதுக்கு அது மேல என்ன நம்ம பழிய சொல்ல முடியுமா? அது மாதிரி சீதையை கவர்ந்தது ராவணன் மீது குற்றம் இல்லை, ராமன் மீது எடுத்தது குற்றம் இல்லை. இப்ப யார் மேலடா குற்றம் அப்படின்னு பார்த்தா விதியின் பிழைங்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு வாசனை பாருங்க. இது நம்ம கேள்விப்படாத ஒரு செய்தி. பொதுவாக மனிதர்கள் செய்கிற தப்புக்கு தப்பிக்கிறதுக்காக ரெண்டு பேரை கூப்பிடுவாங்க. ஒன்று விதி, இன்னொன்று கடவுள். அறிவுக்கு எனக்கு நல்லா தெரியும். மாப்பிள்ளை இப்படி மனிதர்கள் செய்கிற தப்புக்கு தப்பிக்கிறதுக்காக ரெண்டு பேரும். ஏன்னா இது இவ்விரண்டு சாட்சிக்கு வராது. அப்புறம் என்னன்னா சட்டன கண் முன்னே தோன்றாரு. இந்த விதியோ கடவுளோ அவங்க வரமாட்டாங்க. அப்புறமா விதி அதான் விதி வலியதாச்சு அப்படின்னு அப்புறம் சொல்லுவாங்க. அதனால இது எல்லாமே உலக இலக்கியங்களை படித்து பார்க்கிற போது நம்ம 2000 வருட பழமை வாய்ந்த இலக்கியம் நமக்கிட்ட தான் இருக்கு. கிரேக்கத்தில் இல்லை, கலித்தொகை இல்லை. அதில் ஒருத்தன் இதே மாதிரி தான் சொல்கிறான். ஒரு அழகான பெண்ணை ஒருத்தன் பார்த்துட்டான் கலித்தொகையில். பார்த்த உடனே என்ன சொல்கிறான்னா, அவன் மையல் கொண்டான். சரி, எல்லாம் முடிஞ்சிச்சு, ரைட். மையல் கொண்டதுக்கு காரணம் என்ன? அவளாக இருக்கணும் இல்லை அவனாக இருக்கணும். இந்த ரெண்டுமே இல்லைங்கிற. இப்போ ரெண்டுமே இல்லைன்னா வேற யாரு? இந்த ரெண்டுமே இல்லைன்னா அது சொல்றாரு பாருங்க. 2 வரியை சொல்றேன். 2000 வருஷத்துக்கு முந்தைய வரி. உங்களுக்கு புரியலன்னா மறுபடியும் தமிழ் படுத்தி நல்ல பேச்சு வழக்கில் நிறையழி கொல் யானை நீர்க்கு விட்டாங்கு, நிறையழி கொல் யானை மதம் கொண்ட யானை நீருக்கு விட்டாங்க. தண்ணி பிடிக்க போற போது பறை அறைந்து அறிவிக்காத ஒரு மேளம் கட்டி இந்த பக்கமா ஒரு மதம் கொண்ட யானை வருது, எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அறிவிக்காத இறையே தவறுடையான் அப்படிங்கிற. அப்ப இந்த பெண்ணு நடந்து போனது தப்பு இல்லையா, அவன் பார்த்தது தப்பு இல்லையா கடவுள் மேல. குலமகள் ராதைன்னு ஒரு படத்துல ஒரு பாட்டு ஒண்ணு எழுதியிருப்பார் கண்ணதாசன். உன்னை சொல்லி குற்றம் இல்லை, என்னை சொல்லி குற்றம் இல்லை, காலம் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி. சொல்ல சொல்ல எல்லாரும் சொல்றீங்க. இருவர் மீதும் குற்றம் இல்லை, இறைவன் செய்த குற்றமடின்னு கணக்கிலே தவறு செய்த அப்படின்னு. அப்படி எல்லாமே அவன் மேல எதுவும் தவறு இல்லையா, எல்லாம் இறைவன் மீது சேர்த்து சொல்வது என்பது ஒரு வழக்கமாக இருப்பதை நாம் கும்பகர்ணன் சொன்ன இந்த வாசகத்தில் இருந்து, கம்பன் காட்டியதிலிருந்து கண்ணதாசன் கைப்பிடித்துக் கொண்டார் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுபோல இப்படி நிறைய இடங்கள்ல வருது. அதுல ஒரு குறிப்பிடத்தக்க வாலியை பற்றி சொல்கிற போது சொல்றார். வாலி வதையில அவன் கேட்கிற கேள்விகள் இதுல நான் கடைசியில கடைசியில நான் கொஞ்ச நேரம் வெறும் கேள்விதான் வெறும் கேள்விகளா தொகுத்து சொல்லுவேன். அந்த கேள்விகளுக்கு உங்களால் யாராலும் பதில் சொல்ல முடியாது. அந்த கேள்விகளை நான் பிறகு சொல்கிறேன். வாலி உயிர் போவதற்கு முன்னால கதறுகிறார். ராமா, அட ராமா, என்ன கொன்று விட்டாயே, சரி ஓ ஒழியட்டும். என் தம்பி சுக்ரீவன் இருக்கிறான் அல்லவா, அவன் இப்போது உன் பக்கம். ஏதோ மது மயக்கத்தில் உளறிவிட்டான் என்கிற காரணத்தினால் அவரை உன் தம்பியர்கள் கொன்று போட்டு விட போகிறார்கள், கூறு போட்டு விட போகிறார்கள். ஜாக்கிரதை, அவரை காப்பாற்றி அவரை கை கொடுத்து தூக்கிவிடு
ராவணனுடைய அந்த கருணையை வாலியினுடைய பெரிய கருணையை இப்படி சொல்றது பெரிய வாலியும் சொல்லி இருக்கிறார். அதே மாதிரி கும்பகர்ணனும் சொல்லி இருக்கிறார். கும்பகர்ணன் இதே மாதிரி சொல்லி இருக்கிறார். கும்பகர்ணன் சொல்றான், எங்க அண்ணன் வீடனே ராமா சாக போற கும்பகர்ணன் சொல்றான், ராமா எங்க அண்ணன் வீடனன் உன் பக்கத்துல இருக்கான், உன் தம்பிங்க 2 பேர் இருக்கிறானோ 3 பேர் இருக்கிறான், அப்புறம் 5 சேர்த்து 60 ஆனோம்னு 6 பேர் 7 பேர் ஆகிட்டே போறீங்க, அத்தனை பேரும் சேர்த்து ஏன் சொல்றான், என் தம்பி வீடனனை வீழ்த்தி விட போகிறார்கள், அவனை காப்பாற்றுவேன் அப்படிங்கிறான். இப்ப இதெல்லாம் அந்த என்ன தெரியுதுன்னா, எவ்வளவு மோசமான இருந்தாலும் கூட அவர்களுடைய மறுபக்கம் இருக்கிறதே, அது நம் கண்ணுக்கு தெரிகிற போது மிகவும் ஆச்சரியம். ஆட்டோ சங்கர்னு ஒருத்தர் இருந்தான், எல்லாருக்கும் தெரியும், தூக்கு போட்டாங்க சேலத்தில், அதுவும் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் மிகச்சிறந்த ஒரு மனித நேயன் என்பதை அந்த லக்கீரன் தொடர்கதையில் அவன் எழுதிட்டு வந்த ஆட்டோ சங்கர் வரலாறுல பார்க்கிற போது அதிகாரிகளும் அமைச்சர்களும் ரொம்ப கொலைவெறியாக இருக்கிறது நமக்கு. அவர்களை பார்க்கிற போது, அவரை பார்க்கிற போது தள்ளப்பட்டவனாக தெரிகிறார். எத்தனையோ குடும்ப பெண்களை அவன் தன் பணம் செலவழித்து தாயகத்திற்கு வீட்டிற்கு அனுப்பி இருக்கிறார். அப்ப இன்னொரு பக்கத்தை நம்ம படிச்சு பார்க்கிற போதுதான் நமக்கு தெரிகிறது. அதனால தம்பி சுக்ரீவன், அதுக்கப்புறம் வீடனன், அதுக்கப்புறம் வாலி, இவர்களெல்லாம் சகோதர பாசம் மிகுந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம பார்த்தோம். அதுக்கப்புறம் வாலியினுடைய வதையில ஒரு 13 கேள்வி கடைகளை கம்பனே கேட்டிருக்கிறார். கம்பன் கேட்டதை இவர் எடுத்து தொகுத்து பார்த்துட்டு கேட்கிறார், சொல்றார் பாருங்க. வாலி வலிச்சு போடுவாங்க, உனக்கு போர் அறம் தெரியுமா ராமா, உனக்கு போர் அறம் தெரியுமா ராமா, போருக்கு வரும் முன் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாயா ராமா, மறைந்து நின்று அம்பு எய்தியது தசரத குலத்திற்கு பொருந்துமா ராமா, அப்படி அடிக்கிட்டே போறான். அப்புறம் இந்த மண்ணுக்கு என் உடல் பாரமா, இந்த மண்ணுக்கு இந்த என் உடல் பாரம் அன்று இப்படி செய்து விட்டாயே, எவனோ ஒருவன் உன் மனைவியை அழைத்து கொண்டு தூக்கி விட்டு சென்று விட்டான் என்பதற்காக தாரையை நீ விதவையாக்கலாமா, வாலி மனைவி தாரை. அப்ப அப்படி வாலியினுடைய அனைத்து கேள்விகளும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கருணையினுடைய வெளிச்சமாகத்தான் தெரிகிறது. வாலி மனைவி தாரை இருக்கிறாள் இல்லையா, அவ புலம்புறதெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, ஆசிரியர் நிறைய சொல்றார், 3 மட்டும் சொல்றேன். நாக்க புடிங்கிட்டு சாகலாம் போல இருக்கு, நல்ல கதாபாத்திரம். என்னடா இப்படி கேட்கிறாரு, அதுல சொல்றா, யமனிடத்துல கேள்வி கேட்கிறா தாரை, பார்க்கடலை கடைந்து அதிலே அமுதத்தை எடுத்து அந்த அமுதத்தை தான் உண்ணாமல் அது அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் வாரி வழங்கி அவர்களுக்கு நித்திய கண்டம் பூர்ண ஆயுசு என்பதை மாற்றி அவர்களை வாழ்நாள் முழுக்க சாகாமல் இருக்க வைத்த இந்த என் கணவன் ராவணனுக்கு அழிவை தந்து விட்டானே இந்த கொடும் பாதகன் யமன் அப்படிங்கிறார். அவன் அந்த லோகத்துல தானே இருக்கான், அதனால அவனுக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு அழிவை ராமன் கேட்டு இருந்தா போதும், தூக்கி கொடுத்திருப்பான் அரச பதவியை சுக்ரீவன். எதுக்கு வாலியை போய் நீங்க கொண்டீங்க, எதுக்கு என் கணவனை கொண்டீங்க, நீங்க ஒரு வார்த்தை கேட்டிருந்தா தூக்கி தூக்கி தூர போட்டிருப்போமே அந்த அரச பதவி என்று கேட்கிறான் தாரை. அதுக்கப்புறம் சொல்லுவான், வாலியிடத்திலே போய் கேட்கிறான் தாரை, எங்க அறவழி தவற மாட்டான் ராமன், மறைந்து நின்று அம்பு எய்த மாட்டான், எனவே நீ நம்பு என்றீர்களே, இப்போது நாசம் செய்து விட்டானே அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. இப்போது சுக்ரீவன் மனைவி சொகுசாக இருக்கிறாள், வாலியின் மனைவிக்கு தாலி எங்கே, இதெல்லாம் அவன் கேட்ட கேள்வி. அதனால இந்த சீதையை விட்டுவிடு, யார் யாரோ சொல்றாங்க, நம்முடைய நான் முன்னர் சொன்ன ராவணன் இடத்துல மண்டோதரி சொல்றா. மண்டோதரி சொல்லும்போது உலகத்திலே பேரழகின்னு என்னதானே சொல்றாங்க, நீங்க என்னை விடுத்து நீங்கி சீதையிடம் என்ன கண்டீர் அப்படின்னு கேட்கிறார்.
இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. ஏன்னா கோவலன் கேவலன் இல்லை, கோவலன் கலைகளின் நாயகன். அவன் வாழ்ந்த காலத்தில் அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தது. இவனும் ஒரு கலைப்பிரியன் ராவணன். அதனால அவன் கேட்கிறான். அந்த கேள்விக்கு கலைநயமாக ஒரு பதிலை சொல்றான். கும்பகர்ணன் குமுறி குமுறி கொந்தளிக்கிறான். போருக்கு நீ போமாட்டையா என்கிறான். மகனும் என்னமோ சொல்லி பார்க்கிறான், கேட்கல. அப்ப அத்தனை பேருக்கும் சொல்றான், வீணா பகை வளர்த்துக் கொள்ள வேண்டாம் என்று சொன்ன நேரத்தில் இவன் சொல்கிறான், என்னையும் என் நெடுந்தோளையும் நோக்கியே இந்நெடும்பகை தேடிக்கொண்டேன் என்கிறான். அப்படி சொல்லி முடிச்சுட்டு ராவணன் சொல்றான், இதுக்கெல்லாம் நான் கேட்க மாட்டேன், சீதையை விட மாட்டேன். நாசம் வந்துட்ட போது நல்லதோர் பகையை தேடிக்கொண்டேன் என்று சொல்கிறார். அதனால இவனிடத்திலையும் ஈரம் இருக்கிறது என்பதை ராவணனுடைய மகன் இந்திரஜித்து இறக்கிற போது, அந்த சிதையில போய் கொல்லி வைக்கிற போது அவன் கண்டுகொண்டு சொல்றான், இந்திரஜித்திட்ட சொல்றான். அந்த நேரத்தில் இறந்து போயிட்டான், கொல்லி வைக்கிறான். அப்ப சொல்றான், எனக்கு நீ செய்யத்தக்க கடன்களெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்யலுற்றேன். அப்ப அவருடைய கருணை முறை எப்படி அழகா வெளிப்பண்ணி பாருங்க. எனக்கு நீ செய்யத்தக்க கடன்களெல்லாம் ஏங்கி ஏங்கி உனக்கு நான் செய்யலுற்றேன். நான் என்னை விட யாரா மாபாவி இருக்கிறாங்க என்று அழுது புலம்பல்ல இன்னொரு முகம் நமக்கு தெரிகிறது. கடைசியில இன்னொரு 5 நிமிடத்தில் முடித்துக் கொள்கிறேன். ராவணனை பற்றி சொல்ல வருகிறோம். ராவணன் ஒரு அரக்கன். அவரிடத்தில் ஈவு இரக்கத்தை காண முடியாது. சரி, ஏற்கனவே ரம்பா ஊர்வசி ஆகியோரை தன் வயப்படுத்தி விட்டான், தான் அடைந்து விட்டான். ரம்பா ஊர்வசி இவர்கள் எல்லாம் நளகூபனுடைய மனைவி ரம்பா, குபேரனுடைய மகள் ரம்பா, அவளை அடைந்து விட்டார். நளகூபன் அடைந்து விட்டார். அப்புறம் எல்லாரையும் அடைந்தாலும் போதிலும் சீதையை அவன் சிறைப்படுத்தினானே தவிர சிறுமைப்படுத்தி விடவில்லை. ராவணனுடைய ஒரு பெரிய மெத்தனம் பாருங்க, எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஆசிரியர் எழுதுகிறார். அதுபோல அரக்கர் குலத்திலும் குரங்கு இனத்திலும் கூட ஒருவருக்கு ஒருத்தி என்ற பண்பாடு இருக்காது. அதனால இந்த ஒழுக்கத்தை, நியதியை, கட்டுப்பாட்டை, கண்ணியத்தை குரங்கினங்களும் அரக்கர் குலமும் பின்பற்றியதே கிடையாது. 6லும் சாவு 100லும் சாவு, அடைஞ்சிட்டு போயிடுவோமேன்னு ராவணன் நினைத்திருந்தானே என்றிருந்தால், அவன் ஒரு இடத்துல சொல்றான், என்னடா இது வாழ்க்கைங்கிறான். கம்பராமாயணத்தில் எழுதுறாரு, பொன்றுதல் ஒரு காலத்தும் தவறுமோ. பொன்றுதல்னா சாவுறது. பொன்றுதல் ஒரு காலத்தும் தவறுமோ, சாவுறது. பொன்றுதல் யாருக்கும் பொது உண்டோ, இன்றோட நாளை மாழ்குவர். இன்னைக்கு இருக்கிறோம் நாளைக்கு செஞ்சு போடுவாண்டா அப்படின்னு எந்த நேரத்திலும் தனது நிலைத்திருந்து வரம்பு மீறாத செயல்பாட்டால் ராமன் உத்தமனாகி விடுகிறான் என்று ஆசிரியர் எழுதுகிறார். ஒரு பெரிய விஷயம் பாருங்க. அதை எப்படி ஏன்னா அந்த வரம்பு மீறா செயல்பாடுங்கிறது இருக்கிறது. இன்னும் ஒரு 3 நிமிடத்தில் படித்து விடுகிறேன். அதான் நான் முன்னர் சொன்ன இந்த புத்தகத்தினுடைய உச்சகட்டமான கேள்வியின் இந்த 310 பக்கத்துல 300 சொச்சம் கேள்விகளை எழுதிய ஒரே நூல் இந்த நூல் தான். என்னுடைய உன்னிப்பாக கிட்டத்தட்ட 20 நாள் ஊன்றி படித்ததனுடைய விளைவு 310 வீரபாண்டியன். நம்ம எல்லாம் எத்தனையோ புத்தகத்தை விமர்சனம் செய்திருப்போம், தொலைக்காட்சியில், வானொலியில். நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா 300 கேள்விக்கு மேலாக ஆசிரியர் கிளப்பி விட்டுருக்கிறார். அதுல சில முக்கியமான கேள்விகளை நான் 1-2 உங்களுக்கு ஏற்கனவே, அந்த கேள்விகளுக்குள் நியாயம் இருக்கிறது, கேள்விகளுக்குள் உண்மை இருக்கிறது, கேள்விகளுக்குள் நேர்மை இருக்கிறது, கேள்விகளுக்குள் நீதி இருக்கிறது. அதாவது என்ன அந்த கேள்வி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேட்கிறாரு, ராமன் காடாட வேண்டும், பரதன் நாடாட வேண்டும் என்பதுதான் வரம். எங்கிருந்து வந்தது 14 ஆண்டுகள்? ஆசிரியர் கேட்கிறார். 7-2 ஆண்டில் வாவனை இயம்பினன் அரசன் என்றார். அப்ப 7-2-14 எங்கடா வந்துச்சு? அந்த பெரியார் கேட்பது போல அவர் அந்த கேள்வியை கேட்கிறார்.
பெரியார் தான் கேட்டார் சிலப்பதிகாரத்தை பற்றி. என்னடா எல்லாம் குடிமக்கள் காப்பியங்கிறீங்க, உயர்ந்த காப்பியங்கிறீங்க, புரட்சி காப்பியங்கிறீங்க, என்னடா அது புரட்சி காப்பியம், என்னடா அந்த கதை அப்படின்னு. அதான் ஒருத்தன் ஒருத்தைய விரும்பினா அவள் பேர் கண்ணகி, அப்புறம் அவளை விட்டுட்டு அப்புறம் இன்னொருத்தி ஆடிக்கிட்டு இருந்தா, அவள் பேர் மாதவி, அவளோட போயிட்டான், அங்கே ஒரு பிள்ளைய பெற்றான், அப்புறம் அவளோட திரும்பி அப்புறம் வந்தான், அப்புறம் சேர்த்துக்கிட்டா. இதெல்லாம் கதையாது, இது ஒரு காப்பியத்தினுடைய கதை கருவா இது. மூளையில சாத்தி வச்சிருக்கிற விளக்கப்பாத்தை எடுத்து மூஞ்சில இருந்து முழங்கால் வரன்னு திருப்பி திருப்பி அடிச்சிருந்தா அவள் கண்ணகி, அவள் புரட்சி பெண். ஐயாவுடைய பார்வையை பாருங்க, நோக்கம் அது வேற மாதிரி ஆயிருக்கலாம். இந்த பார்வை ஜெயகாந்தன் ஒரு அருமையான ஒரு நாவல் ஒன்று எழுதியிருந்தார். அந்த நாவல்ல சொல்லப்பட்ட வசனத்தை தான் அங்கே நாம் பார்த்தோம். பெரியார் அப்படி. அதுபோல இவர் கேட்கிறார், 14 ஆண்டுகள் எங்கிருந்து வந்துச்சு, எப்படி இதை கேட்டாங்க? சரி 16 வருஷம்னு சொல்லிவிட்டாங்க. நேரம் இவன் போய் நேர ராமன் தசரத சக்கரவர்த்தியிடம் சென்று கைகேயி தாய் இப்படி சொல்கிறாள் என்று சரிபார்த்தானா என்று ஒரு கேள்வியை கேட்கிறார். சரிபார்க்கவே இல்லையே, ஏன் அப்படி கேட்டார் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி கேட்கிறார், ராமனை எல்லாரும் புகழ்றாங்களே, மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, எப்படி புகழறான் பாருங்க ராமனை. மூவர் நீ, மூவர் நீ, 3 கடவுளும் நீ, மூவர் நீ, முதல்வன் நீ, முற்றும் நீ, மற்றும் நீ, எல்லாமே நீ தாண்டா. முற்றும் நீ, மற்றும் நீ, உறவும் நீ, பகையும் நீ, எல்லா கன்றாவையும் நீதான் அப்படின்னு சொல்லி முடிச்ச உடனே இப்படி எல்லாம் சொல்லி முடிச்சாங்கல்ல, எப்படிடா உன் பொண்டாட்டிய அல்லது உன் பொண்டாட்டிக்கோ வந்தது மாயமான் என்று ஏன் தெரியவில்லை கேள்வி கேட்கிறார் பாருங்க. அருமையான ஒரு பகுத்தறிவு பாருங்க. எல்லாம் தான் நீ தான் சொல்லிவிட்டீங்கல்ல, அப்புறம் அதுவும் ஒரு கடவுள் அவதாரம் தானே. இப்ப சீதையை நம்முடைய ராமாயணம் இப்ப காமிச்சுக்கிட்டு இருக்கு. காவேரிங்கிறான், தாய்ங்கிறான், அப்புறம் கடவுள் அவதாரங்கிறான். ஏற்கனவே இப்ப இலக்கவன் போய் சேர்ந்து விட்டான். தொடர் தொலைக்காட்சி தொடர். அப்படி இருக்கும்போது இந்த கேள்வி மாயமான் என்பது ஏன் தெரியவில்லைங்கிறார். அதுக்கப்புறம் வாலியை கொண்டு சுக்ரீவனை நட்பாக்கி கொண்டு தாரையை விதவியாக்கியது ஏன், ஒரு நல்ல ஒரு கேள்வியை கேட்கிறார். அப்புறம் அதுக்கு பிற்பாடு சொல்றாரு, சீதைகிட்ட வந்து ஒரு கேள்வியை கேட்கிறாரு, அம்மா சீதை கம்பராமாயணத்தில் இந்த இலங்கையை ஒரு சொல்லினால் சுடுவேன் என்றாயே, நீ ஏன் ராவனை பார்த்து சுடவில்லை, எரிக்கவில்லை? இந்த கேள்வியில எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்ல. அடுத்தது கேட்கிறார், வாலியை பற்றி கம்பன் சொல்கிறான், சிறியனை சிந்தியாதான் அப்படிங்கிறான். எவ்வளவு நல்லவன் பாருங்க வாலி, சிறியனை சிந்தியாதான் அப்படிங்கிறான். அப்படின்னா ஆசிரியர் கேட்கிறார், நம்முடைய ஆசிரியர் கேட்கிறார், சிறியனை சிந்தியாதான்னு சொல்லிட்டீங்களே, தன் தம்பி மனைவி ருமையை ஏன் வாலி வம்பி கொண்டான்? புரியுதுங்களா? வாலிதான் சிறியனை சிந்தியாதான்னு நீங்க கம்பெனில சொல்றாங்க. அப்புறம் ஏன்னா அப்படி இந்த தப்பு நடக்குது? அழகா கேட்க. அதுக்கு பிற்பாடு ராமனிடத்துல வாலி கேட்ட கேள்விக்கு லக்குவனை விட்டு பதில் சொல்வது எந்த வகையில் நியாயம்? கேட்ட கேள்விக்கு கேட்டவன் பதில் சொல்லணும். அதை விட்டு லக்குவனை விட்டு ஏன் பதில் சொல்கிறார்? இன்னும் ஒரு பக்கம் தான் இருக்கிறது. 2 நிமிடத்தில் முடித்துக் கொள்வேன். 30 நிமிடத்தில் நான் முடித்து விட்டதாக என் எண்ணம். இன்னொரு 5 நிமிஷம் பேசலாம். ரொம்ப மகிழ்ச்சி. ராவணனுக்கு இன்று போய் நாளை வா, இன்று போய் போருக்கு நாளை வா என்று நீ ஒரு பதங்களை தொடர்களை சொன்னாயே, ஆனால் ராவணனுடைய தம்பி கும்பகர்ணனுக்கு அந்த வாய்ப்பு ஏன் வழங்கப்படவில்லை? அவனை ஒரு அம்பல கொன்னீங்க ராவணன், இவனை கூறு போட்டுல கொன்றீங்க, ஏன் கொன்னீங்க? அப்படி நல்ல கேள்வி. தலை தனியா, கண்ணு தனியா, உடம்பு தனியா. இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாடான்னு சொன்னியே, இவனுக்கு ஏண்டா ஒண்ணும் தரல அப்படிங்கிற ஒரு கேள்வியை அழகாக தருகிறார். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய கேள்விகளை கேட்கிறார். இப்படிப்பட்ட சிந்தனைகள் எல்லாம் தீகா சிந்தனை. புரியுதுங்களா? தீகாசி சிந்தனை. தீகா சீனிவாசன், கருப்ப போதையார் சீனிவாசன் சிந்தனை தான். எனவே தீகா இல்லாமல் யார் இருக்க முடியும்? யாரும் இருக்க முடியாது. இப்படி கம்பராமாயணத்திலே அவர் எழுதுவதற்கு என்ன காரணம் என்றால்,
பெரியார் வீதி என்கிற பெரிய வீதி என்கிற கிழக்கு வீதி என்கிற பெரிய வீதி என்கிற நெடு வீதி என்கிற அந்த வீதியில 6 மணிக்கு மேல போனோம்னா கருப்பம்புலியார் தாத்தா கம்பராமாயணத்தை உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கு ரொம்ப வேகமா படிச்சுக்கிட்டு இருப்பார். கடை ஒப்பிப்பார். அதை பார்த்து அன்று சிரித்த நாம் இன்றைக்கு நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். என்ன சித்திரமும் அன்னைக்கு அது சொல்ல வர்ற போது நிறைய பெண்கள் இருப்ப இந்த அவையில பேசுறதுக்கு நான் முடிச்சுக்கிட்டேன். இந்த அவையில பேசுறதுக்கு மட்டும் ஏன் மகிழ்ச்சியா இருக்கிறது எல்லாத்துக்குன்னா, இப்ப மாப்பிள்ள குரல் அமுதம் ஒப்பிச்சா செல்வம் முடியலன்னாலும் எப்படியோ உட்காந்து படிச்சு நானும் இன்னைக்கு பேசணும் அப்படிங்கிற ஒரு பேச்சாளராக ஆக்கக்கூடியது நம்முடைய திருக்குறள் பேரவை தான். இது ஒரு பெரிய விஷயம். யாராலையும் முடியாது. அதை நம்ம பயிர் நீ ஒரு பாடுங்க, நீங்க ஒரு செல்லு, நீங்க அப்படி வாங்க இப்படி வாங்க என்று ஊக்குவிக்கக்கூடிய ஒரு தலைவர் நமக்கு அமைந்திருக்கிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த திருக்குறள்ல நம்ம கம்பராமாயணத்திலே நம்ம எந்த பாடலை மறந்தாலும் அவர் 5 நிமிஷம் சொன்னார் ஐயா, ஒரு 2 நிமிஷம் நான் எடுத்துக்கிறேன். எந்த பாடலை மறந்தாலும் இந்த பாடலை மறந்து விடக் கூடாது. ஏன்னா டீ வந்துருச்சு, அது வரையில பேசலைன்னாரு. ஆமா, அதனால இது என்ன அந்த பாடல்ல பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. அந்த பாடல் ஒரு விஷயத்தை எப்படி லாவகமாக எளிமையாக இலகுவாக நகைச்சுவையாக குத்தி காட்டாமல் சொல்வதாக சொல்ற ஞாபகம் வச்சுக்கீங்க. ஒரு விஷயத்தை எப்படி லாவகமாக இனிமையாக எளிமையாக குத்தி காட்டாமல் நகைச்சுவைப்பட எப்படி சொல்ல வேண்டும் என்பதுல கம்பராமாயணன் மாபெரும் கில்லாடி. கம்பன் பெரிய கொம்பன், இந்த மாற்று கருத்தே இல்லை. அவன் சொல்றான் பாருங்க, 2 வரி தான். ஒரு அம்பு போட்டான் யாரு மேல? ராவணன் மேல. செத்து விட்டான். எல்லாருக்கும் தெரியும். இதான கதை. இது எழுதுறான் பாருங்க, எப்படி எழுதுறான்னு. கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை, கள்ளிருக்கும் மலர் கூந்தல் சானகியை மனச்சிறையில் கறந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து தடவியதோ ஒருவன் வாளி. வாளில அம்பு. இந்த கள்ளிருக்கும் மலர் கூந்தல் இருக்க, அந்த கூந்தல் இயற்கையிலே பெண்களுக்கு மனம் உண்டா அப்படின்னு கேட்கிறான் பாத்தீங்களா? அந்த மனத்தை கூந்தலில் வைத்திருக்கக்கூடிய சானகி இந்த தேவி, அந்த மலர் கூந்தல் அவன் மேல வச்சிருக்கிற கறந்த காதல், மறைத்து வைக்கப்பட்டு இருக்கிற காதல். அவன் அம்பு கொல்லறதுக்கு அம்பு போடலீங்க ராமன். ஐயா நீங்க என்ன அப்படி நடிச்சுட்டு இருக்கீங்களா? அப்படிலாம் ஒண்ணு இல்லைங்க. எதுக்குடா அம்பு போட்டாங்க அப்படின்னா, அந்த மலர்கூந்தல் சானையை மனச்சிறையில் வைத்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உடல் புகுந்து இங்க இருக்குதோ இங்க இல்லை, இங்க இருக்கோ இங்க இல்லை, இங்க இருக்கோ அங்க இல்லை, இங்க இருக்கோ அப்படின்னு உடல் புகுந்து தடவிச்சான். அவன் செத்து போயிட்டான். எவ்வளவு அழகா எழுதுறான் பாத்தீங்களா கம்பன். கிருபானந்த வாரியார் என்ற மாபெரும் நகைச்சுவையாளர் அவர் ஒரு இடத்துல சொன்னார், நடுநிலை பள்ளி இந்த மாதிரி பள்ளிக்கூடத்துல பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அந்த பள்ளிக்கூடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற போது 4ஆம் வகுப்பு 5ஆம் வகுப்பு பையன், அப்போது ஒரு படம் ஓடிக்கொண்டிருந்தது. இந்த படம் என்ன என்று நீங்களே சொல்லிவிடுவீங்க. ஐயா எல்லாம் பேசிக்கிட்டா, அப்புறம் கொஞ்ச நேரம் இருங்கப்பா, என்னது டீ கடை அதை ஒரு 2 நிமிஷம் குடிச்சுக்கிறேன், பேசாதீங்கப்பா, கல் விட்ட ஏரியாதீங்க, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. சின்ன பிள்ளைங்க தெரியுமா, அது முதுகுல மண்டையில போடுது. அதெல்லாம் பார்த்த உடனே கேட்கிறார், ஏய் சிஷ்யா உன் பேர் என்ன அப்படின்னா அவன் பேர் சொன்னான். உடனே அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் சொல்லுன்னாரு வாரியார். கேளுங்க சாமி அப்படின்னா. சின்ன கேள்வி தாண்டா, முருகனுக்கு அப்பா யாரு? சின்ன கேள்வி. உடனே அவன் எல்லாம் சொல்லிட்டான். அப்போது ஓடிக்கொண்டிருந்த படம் திருவிளையாடு. முருகனுக்கு அப்பா யாரு? சிவாஜி. ஏடா இது தெரியாம இப்படி ஆகிட்டானே, முருகனுக்கு கூட ஒரு தெரியலையே அப்படின்னு எல்லாரும் நகைச்சுவையா கைதட்டி கொண்டிருந்தார். அதான் குத்தி காட்டாமல் இலகுவாக ஏளனமின்றி பக்குவமாக அப்படின்னு நான் சொன்ன பார்த்தீங்களா? அதுல எப்படி அவர் சொன்னானோ கம்பன், அதே மாதிரி ஐயா அவர்கள் சொன்னாங்க, தம்பி யாரும் சிரிக்காதீங்க, அந்த பையன் சரியாதான் சொல்லியிருக்கான். பெரியவங்களை பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது. அவங்களுக்கு முன்னால அவங்க அப்பா சொல்லி கொடுத்திருக்காரு, வினோபாஜி, காந்திஜி, நேருஜி அப்படிங்கிற மாதிரி சிவாஜி அப்படின்னு சொன்னார்ப்பா.
நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. அப்படின்னா கைதட்டனவன் அத்தனை பேரும் சிரித்தவன் எல்லாம் சிந்தித்தான், சிந்தித்தவன் எல்லாம் சிரித்தான். ரெண்டும் செய்தவன் அமைதியானான். அதுதான் வாரியார். இந்த வாரியாருக்கு இந்த தன்மை எங்கிருந்து வந்தது? திருப்புகழில் இருந்தும் கம்பராமாயணத்தில் இருந்தும். அப்படியே கரைச்சி திருவாசகம் எல்லாத்தையும் கொடுத்ததுனால இதில் இருந்து அவர் அப்படியே உள்வாங்கி, எப்படி கல்லிருக்கும் மலர் கூந்தல் சாலையை உள்ளிருக்கும் அப்படிமான்னு தேடி தேடி ஓடிக்க வந்துச்சோ, அதே மாதிரி இவர் எங்கெங்கே போய் அதெல்லாம் ஒண்ணு ஒருத்தர் எப்படி நம்ம இகழக்கூடாது என்பதற்கும் இது சரியான எடுத்துக்காட்டு என்பதை கூறிக்கொண்டு, இப்படி ஒரு பெரிய வாய்ப்பை கேட்டு அதை நீங்கள் பொறுத்து அதை கேட்டு அனைவரும் விழித்திருந்தார்கள். அதான் பெரிய விஷயம். நான் பேசும்போதெல்லாம் எப்பாவது பேசும்போது 2-3 பேருக்கு பேய் பிடிக்கும். நான் நிறைய தடவை நான் ஐயாவிட்டே சொன்னேன், ஐயா இந்த விட்டுடுங்க, தயவு செய்து விட்டுடுங்க, தொடர்ச்சியா வந்துகிட்டே இருக்கு, ஐயா பேச சொல்லுங்க, மாப்பிள்ளைய மன வழக்கலை பேச சொல்லுங்க, யாராவது பேச சொல்லுங்க.